எமது அயல் நாடுகள் தற்போது இந்த எரிபொருள் நெருக்கடியை சமாளிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்திலே இலங்கை அதிகாரிகள் முதற்கட்டத்தில் விலைகளை அதிகரித்திருந்தார்கள். தற்போது எரிபொருள் பயன்பாட்டை சமாளிக்கும் வகையிலே, அதனை கட்டுப்படுத்தும் வகையிலே QR குறியீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நிலைமை இவ்வாறு இருக்கும் போது நாட்டில் ஏற்படக்கூடிய இந்த நெருக்கடி நிலைமை மற்றும் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி தலைமையிலே இன்று விசேட கூட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டிருந்தது. 35,000 மெட்ரிக் டன் எரிபொருளை ஏற்றிய கப்பல் ஒன்று நாட்டிற்கு நாளை வருகை தரவுள்ளது. குறித்த கப்பலில் பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகிய இருவகை எரிபொருளும் உள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக இந்த மாதத்திற்குள் மேலும் பல எரிபொருள் கப்பல்கள் நாட்டிற்கு வருகை தரவுள்ளன. இதற்கமைய ஏப்ரல் மாதம் இறுதி வரை தேவையான எரிபொருள் கையிருப்புக்கு முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த எரிபொருள் கையிருப்புகள் அவை தரையிறக்கப்படும் சந்தர்ப்பத்தில் நிலவும் விலைகளுக்கு அமைய பெற்றுக் கொள்ளப்படும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் மேலும் தெரிவித்தார். இந்த அனைத்து கப்பல்களும் இந்தியா மற்றும் சிங்கப்பூரிலிருந்து வருகை தரவுள்ளன. இதேவேளை மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதட்டத்திற்கு மத்தியில் அத்தியாவசிய சேவைகளை முறையாக பேணுவதில் எழுந்துள்ள சிக்கல்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அமைச்சுக்களின் செயலாளர்கள் உள்ளிட்ட நிறுவன தலைவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. குறிப்பாக இதன்போது சுகாதாரம், கல்வி, கைத்தொழில், விவசாயம், மீன்பிடி போன்ற துறைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் ஒவ்வொரு துறையினதும் தற்போதைய எரிபொருள் தேவைகள் குறித்து அந்தந்த அமைச்சுக்களின் செயலாளர்கள் ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்துள்ளனர். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த ஜனாதிபதி சுகாதாரம் போன்ற துறைகளுக்காக அத்தியாவசிய எரிபொருள் இருப்புகளை பிரதேச ரீதியாக பேணுவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் மேலும் ஆராயுமாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் வீட்டிலிருந்தே பணியாற்றும் சாத்தியக்கூறுகள் தொடர்பில் மேலும் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி இதன்போது செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் குறித்து முன்கூட்டியே கணிக்க முடியாது என்பதால் எந்தவொரு நிலைமையையும் எதிர்கொள்வதற்கான தயார் நிலையின் அவசியத்தையும் அதற்காக தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள QR முறையை மேலும் முறைப்படுத்தும் தேவையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள QR முறையில் உள்ள குறைபாடுகளை மிக விரைவில் நிவர்த்தி செய்து அதனை தற்போதைய காலத்திற்கேற்ப சீரமைக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். அதேபோன்று உருவாகி வரும் புதிய சூழ்நிலைகளை கூர்ந்து அவதானிக்க வேண்டும் எனவும் ஒவ்வொரு துறையும் தனித்தனியாக தீர்மானங்கள் எடுப்பதற்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக சிந்தித்து சவால்களுக்குரிய மாற்று வழிகளை கண்டறிந்து அவற்றை செயற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்கு பரஸ்பர புரிந்துணர்வுடன் துரிதமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார்.